friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 மேத்ஸ் கணித மஞ்சரி புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓரியன்டிங் யுவர்செல்ஃப் தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் 1.4 distance between 2 points in the 2D plane. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன்னா இப்படி கூட இருக்கலாம் இல்லையா, இதுவுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். பட் இந்த மாதிரி பேரலா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இல்லைன்னா இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா அப்போ அதோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம்? இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல பேரலா இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் x2 மைனஸ் x1 இந்த மாதிரி மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா y2 y1 அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் இந்த டிஸ்டன்ஸ். ஏன் அந்த மாதிரி பண்றோம்? ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும்போது y-யோட வேல்யூ சேஞ்சே ஆகுது இல்லையா, அப்ப அது மைனஸ் பண்ணாலும் வேஸ்ட் தான். எக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இங்க 1ன்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்கேயும் 1 தான் இருக்கும், இங்கேயும் 1 தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாததுனால ஒய்யோட வேல்யூ மட்டும் எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதுதான் இதோட டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி கிராஸா இருக்கு, எந்த ஆக்சஸ்க்கும் பேரலா இல்ல அப்படின்னா x2 y2 x1 y1 இங்க ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கோஆர்டினேட், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கோஆர்டினேட். அப்போ இதுல ரெண்டுமே வேரி ஆகும். x1 வேற இருக்கும், x2 வேற இருக்கும், y1 வேற இருக்கும், y2 வேற இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் யூஸ் பண்ணி தான் அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு பௌதியான பித்தகோரஸ் தியரம் படிச்சோம் இல்லையா கிளாஸ் 8ல, அதுதான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கிராஃப் ஷீட்ல இருக்க ட்ரையாங்கிள் பாருங்க, ADMங்கிற பாயிண்ட். இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளா இருக்கும். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இப்போ how do we find the lengths of its sides AD, DM, MA? A ல இருந்து D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அப்புறம் D ல இருந்து M, M ல இருந்து A ன்னு அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் லென்த் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட லென்த் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மூவிங் ஃப்ரம் A 3,4 to D 7,1 what distance have been covered along the x axis? What is the distance along the y axis? இப்போ A ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3,4, D ஓட பாயிண்ட் 7,1. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்னென்ன பாயிண்ட் இருக்கு? 3யும் 7ம் இருக்கு. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வேல்யூ வருது? 7 minus 3 4. அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 4 minus 1 3. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இல்ல y ஆக்சிஸ்க்கு பேரலா இல்ல ஒரு லைன்னா இந்த மாதிரி தான் 2 டிஃபரன்ஸ் வரும். நமக்கு எக்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் வரும், yலயும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா இந்த டிஃபரன்ஸ் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா அந்த ரெண்டு பாயிண்ட் அப்போ yக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனா இங்க கிராஸா இருக்கு, ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் வருது நமக்கு. அதுதான் செகண்ட் क्वेश्चन சொல்லிருக்காங்க. Can these distance help you find the distance AD? இந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் AD கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப அந்த ADங்கிற லைன் எங்க இருக்கு? இங்க 3,4னா இங்க 7,1 இருக்கு. இது வந்து A, இது வந்து D. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதா? அண்ட் இப்போ நான் இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எப்படி வந்துச்சு? எக்ஸ் கோஆர்டினேட்ஸை மைனஸ் பண்ணோம். இதுல எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இதுல எக்ஸ் கோஆர்டினேட் இங்க 3ல மேட்ச் ஆகுது அண்ட் இங்க வந்து 7க்கு நேரா இருக்கு. ஸோ 7 minus 3 equal to 4ன்னு பண்றோம். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் தானே டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 3க்கு மேட்ச் ஆகுது, இந்த 3க்கு நேரா வர லைன்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா 4 1ன்னு இருக்கு. 4 minus 1 பண்றோமா? அப்போ 4 எங்க இருக்கு? y ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. அண்ட் 1 வந்து இந்த இடத்துல இருக்கு. 1 4ன்னு y ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. அதனால 4 minus 1 பண்றோமா? அது வந்து நம்ம இங்க ஒரு லைன் போடலாமா? இங்க வந்து 4க்கு நேரா இருக்கு, இங்க வந்து 1க்கு நேரா இருக்கு. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வருதா நமக்கு? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு? ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டச் ஆகுற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது y ஆக்சிஸ்க்கு டச் ஆகுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ இது ஒரு இடத்துல ஜாயின் ஆகுமா? இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் லைன் போட்டு இந்த பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணா ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் அண்ட் y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் அதுதான் இங்க இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் வந்து 4, அது வந்து இது. அண்ட் y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் 3, அது வந்து இங்க இருக்க சைடு. இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரெண்டு சைடு தெரிஞ்சா ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், which is the hypotenuse of this resultant triangle. அப்போ இந்த AD யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு சைடு 3 ஸ்கொயர் அண்ட் 4 ஸ்கொயர்
பைத்தகோரஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அதெல்லாம் யூஸ் பண்றோம். c ஸ்கொயர்ங்கிறது c-ங்கிறது ad. அப்போ இங்க c ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ad ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ நமக்கு ad தான் தெரியணும், ad ஸ்கொயர் வேண்டாம். அதனால ad ஈக்குவல் டு இந்த பக்கம் ரூட் வரும், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து இன்சைட் போனா ரூட்டா வரும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9 பிளஸ் 16 ஆட் ஆச்சுன்னா 25, ரூட் ஆஃப் 25 which is equal to 5 யூனிட்ஸ். அப்போ இந்த a ல இருந்து இந்த d வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 5. அண்ட் நீங்க வந்து வேல்யூ பாருங்க, 3 and 4 எப்படி வந்துச்சு? இங்க இருக்க இந்த லைன்ஸோட டிஸ்டன்ஸ். அப்போ இங்க இருக்க அந்த லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த 3ங்கிறது இந்த y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் அண்ட் இந்த 4ங்கிறது இந்த x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் x1 y1 x2 y2 ன்னு இருக்கா? இப்போ x2 minus x1 தான் இந்த x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் அண்ட் y1 minus y2 தான் இந்த y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ். இப்போ அதே மாதிரி dm and ma ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ d ஓட பாயிண்ட் வந்து 7,1 and m ஓட பாயிண்ட் 9,6. இப்போ x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் 9 minus 7 2, y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் 6 minus 1 5. இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் நம்ம இங்க ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ரூட். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரூட் எடுத்தா அந்த ஹைபோட்டனஸோட வேல்யூ கிடைக்கும். dmங்கிற பாயிண்ட் இங்க இருக்கா? dmன்னு இதை வந்து அப்படியே y ஆக்சிஸ்க்கு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். d இங்க x ஆக்சிஸ் வந்து கீழே இருக்கு. இப்போ மேல கீழே ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் தான் x கோஆர்டினேட்ல வர டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த சைட் ஹாரிசான்டலா பார்த்தோம்னாவே x ஆக்சிஸ் தானே, அதனால x ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் தான் இது, which is 2. அண்ட் வெர்டிகலா பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5, y கோஆர்டினேட்ஸோட டிஃபரன்ஸ். அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா? அந்த ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 4 plus 25 ரூட் ஆஃப் 29 வரும். இப்போ அதே மாதிரி MAக்கு பார்த்தோம்னா MAங்கிற பாயிண்ட் 9,6க்கும் 3,4க்கும் நடுவுல வரும். அப்போ x கோஆர்டினேட் டிஃபரன்ஸ் 9 minus 3 6, y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் 6 minus 4 2. இப்போ ரூட் எடுத்து அதோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணணும். இப்போ 36 plus 4 ரூட், இப்போ ரூட் ஆஃப் 40. இப்படிதான் ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல வர டிஸ்டன்ஸை நம்ம பைத்தகோரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். இதை நம்ம ஜெனரலா எப்படி எழுதுறது? அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் x1, y1 இது வந்து ஒரு கோஆர்டினேட் அண்ட் x2, y2 இது வந்து இன்னொரு பாயிண்டோட கோஆர்டினேட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இன் ஜெனரலா x2 minus x1, x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸா the whole square. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் y2 minus y1 the whole square. ஸோ டிஃபரன்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஹோல் ரூட் எடுக்கணும். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ கிராஃப்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. x1 y1ங்கிற பாயிண்ட் a இங்க இருக்கு, அதே மாதிரி dங்கிற பாயிண்ட் x2 y2 கோஆர்டினேட்ஸ் வச்சு இங்க இருக்குன்னா அப்போ இந்த y கோஆர்டினேட்ஸோட டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இங்க இன்டர்செக்ட் ஆகுதா? அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா, அதனால இது y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ். அதே மாதிரி இது x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா, சோ இது வந்து x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த x கோஆர்டினேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அது. அதே மாதிரி இந்த y கோஆர்டினேட்டுக்கும் இந்த y கோஆர்டினேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இந்த லென்த்தா இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த ADங்கிற ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் y2 minus y1, இது வந்து x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் x2 minus x1. அப்ப இந்த ஹைபோட்டனஸ் என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இது a னா x2 minus x1 the whole square, b ஸ்கொயருக்கு இது b னா y2 minus y1 the whole square. இப்படிதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஒன்னு 3,4 இன்னொன்னு 7,1 இருக்கும்போது x2 இது எடுக்கணும்னா 7 minus 3 ஸ்கொயர். அது மாதிரி y2 எடுக்கும்போது 1 minus 4 பண்ணுவோமா இல்ல 4 minus 1 பண்ணுவோமா? ஏன்னா y2 minus y1 இருக்கு, இது ஒருவேளை y1 minus y2 எடுத்தா தப்பா வருமா அப்படின்னு கேட்டா எப்படி பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஏன்னா 1 minus 4னா -3 ஆன்சர் வருமா? இது 4 minus 1 போட்டா 3 ஆன்சர் வரும். ஆனா எப்படி வந்தாலுமே அந்த நம்பர் கரெக்டா தான் வருது, அந்த நெகட்டிவ் சைன் தான் எக்ஸ்ட்ராவா வருது. ஆனா நம்ம தான் ஸ்கொயர் பண்ணிடுறோம்ல, சோ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவா தான் வரும். சோ இந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஈவன் தோ இட் இஸ் y2 minus y1 or y1 minus y2 எப்படி இருந்தாலுமே நமக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, அதனால ஓகே. ஒருவேளை இந்த ஆக்சிஸ்ல இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குமா x ஆக்சிஸ், அதே மாதிரி y ஆக்சிஸ்ல இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும்.
அப்போ இந்த இடத்துல அந்த கோஆர்டினேட்லயே -3, 2, -2 அது மாதிரி இங்கேயே மைனஸ் வருது இல்லையா? அப்ப நம்ம எப்படி இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுவுமே நம்ம நார்மலா எப்படி பண்றோமோ அந்த தான் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃப் ஷீட்ல 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ஒன்னு வந்து குவாட்ரண்ட் 1ல வரைஞ்சிருக்காங்க, அங்க எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும். ஆனா குவாட்ரண்ட் 2ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கும். ஆனா அந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கு. இப்போ y ஆக்சிஸ் தான் இதுனா, இது வந்து ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க. இந்த y ஆக்சிஸ் தான் ஒரு மிரர். அப்போ இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா அதோட பாயிண்ட்ஸ் கூட பாருங்க, இங்க 9,6னா இங்க -9,6 வரும். வேல்யூஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஆனா இந்த சைன் மட்டும் மாறும். ஏன்னா இங்க எக்ஸ் கோஆர்டினேட்ல வருது இல்லையா? சோ இங்க வந்து y ஆக்சிஸ் ரெண்டுமே சேம் தான். ஆனா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்க பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவா இருக்கு. அதனால இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் நெகட்டிவ் சைன் வரும். எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். இங்க 3,4னா இங்க -3,4, இங்க -7,1னா இங்க 7,1. சோ வேல்யூ சேமா இருக்கும். இந்த குவாட்ரண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த எக்ஸ் அண்ட் y வேல்யூவோட சைன் மட்டும் மாறும். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறதுனால எக்ஸ் மட்டும் மாறுது. இப்போ நம்ம இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? இப்போ இதுதான் A, E, M, இது A dash, D dash, M dashன்னு வச்சுக்கலாம். இப்போ A க்கும் D க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கிறோம். எப்படி பார்ப்போம்? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இந்த பாயிண்ட் வந்து நம்ம C ன்னு வச்சுக்கலாம், which is x axis 3 and y axis வந்து 1. so 3,1 எப்படி பார்த்தோம்? இது வந்து x axis இங்க என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கும், அதனால 3. அதே மாதிரி y axis வந்து இங்க இந்த பாயிண்ட்க்கு நேரா தானே பண்றோம், அதனால y axisல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். அது மாதிரி 3,1 வந்துச்சு. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், இதோட டிஃபரன்ஸ். இது வந்து 4, இங்க வந்து 3 யூனிட்ஸ். அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணா ரூட் ஆஃப் 25 which is 5 யூனிட்ஸ் நமக்கு வந்துச்சு இந்த ஏடியோட டிஸ்டன்ஸ். இந்த பக்கமா அதே ட்ரையாங்கிள் தான், பட் ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. குவார்டினேட்ஸ் வந்து மாறுது, -3, -9, -7. இப்போ இங்க 3,4 இருக்கிறது இங்க -3,4 இருக்கு. வேற நம்பர் இருக்கு, நம்பர் ஒண்ணுதான், பட் சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறுமா? இந்த ஏடி இந்த ஏடி டேஷ் ரெண்டுமே குவார்டினேட்ஸ் வந்து சேம் நம்பரா இருக்கு, பட் சைன் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் மாறுமா அப்படின்னு பார்க்கலாமா? அப்ப இதுக்குமே அதே மாதிரி நம்ம இந்த லைனை y ஆக்சிஸ்க்கு பேரலா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதே மாதிரி x ஆக்சிஸ்க்கு பேரலா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இதோட x கோஆர்டினேட் வந்து -3, அப்ப இங்கேயுமே -3 இருக்கும். அண்ட் இதோட y கோஆர்டினேட் வந்து 1, ஸோ இங்கேயுமே 1 இருக்கும். ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் இது வந்து c டேஷ்னு வச்சுப்போம். இது வந்து c. இப்போ இந்த c டேஷ் d டேஷ் ஓட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? இங்க -7, இங்க -3. அதாவது இது வந்து ஒரு கோஆர்டினேட், இது வந்து இன்னொரு கோஆர்டினேட், அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், அதனால மைனஸ். அப்ப இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் சேர்த்தா -7 + 3 = அதே மாதிரி a டேஷ்க்கும் c டேஷ்க்கும் பார்த்தோம்னா இது வந்து y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். y கோஆர்டினேட் என்ன? இங்க 4 அண்ட் இங்க வந்து 1. So 4 - 1 3. இப்போ கௌடியான பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? a ஸ்கொயர், அதாவது இந்த டிஃபரன்ஸ் -4 the whole square, இந்த +3 the whole square. இத ஸ்கொயர் பண்ணா எப்படியும் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் தானே வரும். இப்போ 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயரோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 25 வரும், which is 5 யூனிட். ஸோ சேம் வேல்யூ தான் இங்கேயும் வருது, a dash d dash ஓட டிஸ்டன்ஸும். அண்ட் சிமிலர்லி இந்த d dash m dash ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? d dash m dash எக்ஸ் கோஆர்டினேட் டிஃபரன்ஸ் பாருங்க, -7 -9, -9 வரும். அப்போ -7 + 9னா +2. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் 1 6, அப்போ 6 - 1 5. அப்போ 2 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த d dash m dash ஓட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 4 + 25 root of 29. ஸோ இங்க நெகட்டிவா இருந்தாலுமே நமக்கு டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா தான் வருது. அது கரெக்டா வர்றதுனால தான் நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் இங்க கிடைக்குது. ரூட் ஆஃப் 29 தானே அங்கேயும் பார்த்தோம் இங்க d and m க்கு. அதே தான் இங்க d dash m dash ஓட டிஸ்டன்ஸுமே சேமா வருது. இப்போ அதே மாதிரி m dash a dash க்கு போடலாமா? m dash a dash
நான் x2 மைனஸ் x1 ஜெனரல் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம தனியா இதை மட்டும் எக்ஸ் கோஆர்டினேட் டிஃபரன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபார்முலாலே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து x1 y1, இது வந்து x2 y2. இப்போ x2 வேல்யூ என்ன -3 and x1 வேல்யூ -9. இதுல வர -9ம் நம்ம போட்ட மைனஸும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அது கரெக்டா போட்டுறணும். அப்பதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். the whole square minus y2 என்ன 4 minus y1 வந்து 6 the whole square. இப்போ root of இது வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ -3 + 9 வந்து 6. 6 ஸ்கொயர் மைனஸ் இங்க 4 இருக்கா, இங்க வந்து பிளஸ் வரும், சாரி பிளஸ். இப்போ இங்க 4 - 6 வந்து -2 -2 the whole square. 6 ஸ்கொயர் வந்து 36 பிளஸ் -2 the whole square என்ன 4. அப்போ root of 36 + 4 வந்து 40. இதே ஆன்சர் தான் நம்ம MA ஓட டிஸ்டன்ஸ்க்கும் பார்த்தோம். ஒருவேளை நம்ம இதை x1 y1 இதை x2 y2 அப்படி எடுத்தோம்னா நமக்கு சேமா வருமா? சேமா தான் வரும். பாருங்க, x2 இடத்துல -9 போடுறோம், x1 இடத்துல -3 போடுறோம். அப்ப என்ன வருது? -9 + 3 ஆகுது. அப்போ -6 ஸ்கொயர் ஆகுது. ஆனா மைனஸ் இருந்தாலுமே அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 36 தானே வருது. அதே மாதிரி இங்க பாருங்க, y2 - y1 6 - 4, இங்க -2க்கு பதில் 2 வரும். 2 ஸ்கொயர்னால 4 தான். ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஸ்கொயர் பண்ண பிறகு எப்பவுமே மாறாது. அண்ட் இங்க குவாடினேட்ஸ்ல வந்து மைனஸ் இருந்தாலும் சரி, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. இந்த வேல்யூ இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்கா, இங்க நெகட்டிவ்ல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா வேல்யூ வந்து மாறல, அப்போ அதோட டிஸ்டன்ஸுமே மாறல. திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் ஹஸ் ரிமைண்ட் தி சேம் அண்ட் வாட் ஹஸ் சேஞ்ச்ட் வித் திஸ் ரிஃப்ளெக்ஷன்? என்ன வந்து இங்க சேமா இருக்கு அண்ட் என்ன வந்து இங்க டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோமா, எல்லாமே ஈக்குவலா வந்துச்சு. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னா இந்த ட்ரையாங்கிளோட சைட் லென்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு. இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த ட்ரையாங்கிளோட ரிஃப்ளெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள்ல என்ன சைட் லென்ஸ் இருந்துச்சோ அதுதான் இங்கேயும் இருந்துச்சு. கரெக்டா டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா வந்துச்சு. சோ என்ன சேமா இருந்துச்சு? சைட் லென்ஸ். அப்போ சைட் லென்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள்ஸும் சேமா தான் இருக்கும். ஏன்னா SSS கான்ஃபரன்ஸ் ரூல் படி ஆங்கிள்ஸுமே சேமா தான் இருக்கும். அண்ட் அதோட ஏரியாவுமே சைட் லென்ஸ் சேமா இருந்தா சேமா தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட சைட் லென்த், ஆங்கிள்ஸ், ஏரியா எல்லாமே சேமா இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஐசோமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஐசோமெட்ரினா சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறாது. இந்த ஷேப்புமே மாறாது அண்ட் சைஸுமே மாறாது. அப்படி இருந்தா அது வந்து ஐசோமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்பவுமே ஐசோமெட்ரியா இருக்கும். அதாவது சைஸ் அண்ட் ஷேப் மாறாது ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது. அண்ட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சேஞ்ச் ஆகுது வந்து குவாடினேட்ஸ். இங்க 9 6 இருந்தா இங்க -9 6 இருக்கு. வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதுனாலும் இந்த சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ குவாடினேட்ஸ் சேஞ்ச் ஆகுது அண்ட் அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்ப நமக்கு மிரர் பார்த்தா தெரியும். நம்ம ரைட் ஹேண்ட் எப்படி தூக்குனா அந்த மிரர்ல எப்படி தெரியும்? லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா மிரர்ல பார்க்கும்போது இந்த சைடு சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ next question, would those observation be the same if triangle ADM is reflected in the x-axis? இப்போ இது வந்து y-axisல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒருவேளை இதான x-axis, இந்த x-axisல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இப்போ நமக்கு எப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும்? இதே மாதிரி சைட் லென்ஸ், ஆங்கிள் சேம் ஆயிட்டு கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் தான் சேஞ்ச் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, அந்த மாதிரி கேக்குறாங்க. இது x-axisல போட்டு பார்க்கலாமா? இந்த இடத்துல வந்து y வந்து -1ல வைக்கணும். இப்போ இங்க வந்து 7, -1ல வரும். அதே மாதிரி இங்க 9, 6. இப்போ இங்க வந்து 9, -6 வரும். ஏன் அந்த மாதிரி வருது? ஏன்னா இங்க கீழே வந்து y ஆக்சிஸ் எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஆனா x ஆக்சிஸ் வந்து ரைட் சைட்னாவே அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அதனால y ஆக்சிஸ் மட்டும் மாறுது. இங்க வந்து 3, -4ன்னு வரும். இங்க y ஆக்சிஸ் மட்டும் மாறும். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். சொன்ன மாதிரியே அது ரெண்டுமே சேம் ஷேப் அண்ட் சைஸ்ல தான் இருக்கும். ஆனா என்ன சேஞ்சஸ் இருக்கு? அதோட கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகுது அண்ட் அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ y ஆக்சிஸ்ல பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆச்சு? x கோஆர்டினேட்ஸ் வந்து நெகட்டிவா மாறுச்சு. y ஆக்சிஸ் வழியா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது x கோஆர்டினேட் will change
என்ன சேஞ்ச் ஆகும்? கோஆர்டினேட் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது, சைன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ x coordinate will change signs and x axis வழியா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது y coordinate ஓட சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். y coordinate will change signs. பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ்னா அதோட சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். எந்த ஆக்சிஸ் வழியா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா. இந்த மாதிரி क्वेश्चंसல நம்ம 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா இது x ஆக்சிஸ் வரும், இது y ஆக்சிஸ் வரும் அந்த மாதிரி படிக்காம அது இந்த மாதிரி இமேஜின் பண்ணி x ஆக்சிஸ் வழியா போனா என்ன குவாட்ரண்ட்ல வருது, இப்போ y ஆக்சிஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து செகண்ட் குவாட்ரண்ட் என்ன சைன் மாறுது? x ஆக்சிஸ் சைன் மாறுது. அப்போ x கோஆர்டினேட்டோட சைன்ஸ் தான் மாறும். அதே மாதிரி x ஆக்சிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆனா y கோஆர்டினேட்ஸோட சைன்ஸ் மாறும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் தப்பு பண்ண மாட்டீங்க. சோ இந்த அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, yes the core observations would be same. நம்ம பார்த்தோம்ல சேம் சைஸ் சேம் ஷேப்பா இருக்கும்னு, அந்த மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் மாறும்னு, அதெல்லாம் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆனா அந்த ஆக்சிஸ்க்கு ஏத்த மாதிரி y ஆக்சிஸ்னா x கோஆர்டினேட்டோட சைன் சேஞ்ச் ஆகும், x ஆக்சிஸ்னா y கோஆர்டினேட்டோட சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான். பட் அதோட கோர் அப்சர்வேஷன் வந்து மாறாது, இட் வில் பி சேம். நெக்ஸ்ட் வீடியோல பேஜ் நம்பர் 12 இருக்க எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் பார்க்கலாம். மொத்தம் 16 क्वेश्चंस இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.